ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ரயில்வே குரூப் டி ஜாப் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் டி ஜாப்புக்கு எக்ஸாம் நீங்கள் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணியே எழுதிக்கிடலாம். இந்த ஜாப்புக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 31/1/2026. லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 2/3/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் ஆர் மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா 5/3/2026 வரைக்கும் பண்ணிக்கலாம். சேல்ரி 18,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும். டோட்டல் வேக்கன்சி 22,195 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 18 to 33 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 3 years ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 10th அல்லது ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கண்டா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். எக்ஸாம் டூரேஷன் 90 minutes எக்ஸாம் நடக்கும். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஜென்ரல் சயின்ஸ் 25ம், மேக்ஸ்லேருந்து 25 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் 30 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் 20 மார்க்கும் இருக்கும். இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. 1/3 3 கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் லெஸ் பண்ணுவாங்க. சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்கள ஒரு போஸ்டிங்க்கு 3 பேருன்ற அடிப்படையில் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1000 வேக்கன்சி இருக்குன்னா 3000 பேரை ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மேல் அண்டு ஃபீமேலுக்கு எப்படி நடக்கும்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டரை 2 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க, வெயிட்டை கீழே போடக்கூடாது. ப்ளஸ் ரன்னிங்கில் 1000 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 2 நிமிஷத்தில் 100 மீட்டரை கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங்கில் பார்த்தோன்னா 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்டில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்னு பார்த்தோன்னா ஆல் கேட்டகரியுமே 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் இவங்க எல்லாமே 250 ரூபா பே பண்ணால் போதுமானது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆனீங்கன்றாலே இந்த 250 பே பண்ணவங்களுக்கு ஃபுல்லாகவே ரிட்டர்ன் ஆயிரும். அந்த 500 பே பண்ணவங்களுக்கு 400 ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சென்னை சர்க்கிளில் வேக்கன்சின்னு பார்த்தோன்னா 1036 வேக்கன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷன் பார்த்தோன்னா சென்னை சர்க்கிளில் மட்டும் இருக்காது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கும். அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், டிராஃபிக்கில் இதில் எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷனால் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிலபஸ் ஈஸி தான். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.